வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஹிணி வீட்டில் கொண்டு வந்துடுறாங்க பாட்டி. அது இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பேசி சால்வும் பண்ணிடுறாங்க. அப்போது விஜய் சொல்கிறாங்க, ரோஹிணி இங்கே பாரு, நடந்த விஷயத்தெல்லாம் சரி ஓகே தான், ஆனால் நான் இனி உன்னை மருமகளாக ஏற்றிக்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு ரெண்டே மருமக தான், ஒன்று ஸ்ருதி, அது இல்லாமல் மீனா. இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டோட மருமக, நீ கிடையாது, நான் உன்னை ஏற்றுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அது இல்லாமல் எல்லாருமே அவங்க இங்கே வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் ரோஹிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மீனாவோட கீழ்த்தனமாக நடந்துப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நம்ம மனோஜ்கிட்ட பேசி எப்படியாச்சும் அவன் நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்ம எப்படி தண்ணி கொடுத்தனுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது பாட்டி வந்து இவ இதுதான் யோசிக்கிறா, இதுதான் யோசிப்பா அப்படின்னு சொல்லி முன்னாடியே கணிச்சிட்டு பாட்டி வந்து ரோஹிணியை சொல்கிறாங்க, ரோஹிணி இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ எப்படி யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சேன்னா ஒன்று அவ்வளோதான், உண்டுலன்னு பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து மிரட்டுறாங்க ரோஹிணியை. அப்போ ரோஹிணி என்னடா இவங்க நான் மனசுக்குள்ள நினச்சது அப்படியே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. சரி அவங்க எதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம எப்படியாச்சும் பேசி ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி மனோஜ் ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே மனோஜ் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், நான் வெளில போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து கெஞ்சுறாங்க மனோஜ்கிட்ட, மனோஜ் கொஞ்சம் பொறுமையாக நான் பேசுகிறது மட்டும் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சரி என்ன சொல்லித்தல அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்கிறாரு. அப்போது ரோஹிணி இந்த மாதிரி நடந்த விஷயத்துலையுமே சொல்கிறாங்க, இதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுக்காக தான் நான் அப்படி பொய் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு மனோஜ், வேறு எதுவுமே நான் மறக்கல அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் உன்னை ஒய்ஃபெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜ் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ், ஆமாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த பாலிசிக்கு வேணால் நம்ம 2 பேர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இவன் மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு ஒரு பையன் இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆன்ட்டி முன்னாடி இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது இந்த விஷயத்துக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம மனோஜை எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் எந்த விதத்தையும் விட்டு கொடுக்காம மனோஜ் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேலே நம்ம பேசணும், சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வெளியே போயிடுறாங்க. போன உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம போய் தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து போகிறாங்க. போங்க மீனா வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மீனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போலியே, என்னை மாட்டை விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பிரச்சனை, நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் தான் என்னை மாட்டை வைக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய பிளானு அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் சொன்னது உங்கள் தப்பு, அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும், உங்கள் தப்பை நாங்கள் புரிய வச்சோம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இது கேட்ட விஜயா உள்ள வராங்க. வந்த உடனே என்ன ரோஹிணி இப்போ எதுக்கு நீ மீனாவை பேசிகிட்டு இருக்க, நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கு அவளை சொல்கிற அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்போ தான் ரோஹிணி நினைக்கிறாங்க, ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்கடா, இப்போது நம்மளை முடிச்சுக்கிட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.